ஜென் ஸ்டோரிஸ். ஜென் அப்படின்னா என்ன? முதல்ல இது இது ஒரு பெரிய கேள்வியாக இருக்கும் நிறைய பேருக்கு. வாட் இஸ் ஜென்? ஜென்னுனா அது ஒரு மதமா? ஜென்னுனா புத்திஸ்ட் மாங்கை குறிக்கிறதா? ஜென்னுனா ஒரு தத்துவமா? ஜென்னுனா என்ன ஒரு இயல் அது? வாட் இஸ் ஜென்? இப்படி ஒரு கேள்வி உண்டு எல்லாருக்கும். ஸோ என்னுடைய பார்வை வந்து ரொம்ப சிம்பிள். ஜென்னுக்கு 1008 மீனிங் இருக்கலாம். த சிம்பிள் வே ஆஃப் டிஃபைனிங் ஜென் வந்து நீங்களாக இருக்கிறத நீங்கள் உணர்றீங்களா? எந்த விதமான மாஸ்க்கும் போட்டுக்காம, எந்த விதமான மாஸ்க்கும் அணியாமல் நீங்களாக இருந்து இந்த உலகத்தினுடைய இருப்பை, இயல்பை நீங்கள் பார்க்குறீங்கன்னா தட் இஸ் வாட் ஜென். சரி, அப்போ ஜென் ஸ்டோரிஸ் என்னவா இருக்கும்? அதுவும் அப்படி தானே இருக்கும். அதாவது நீங்களா இல்லாமல் வேற மாதிரி இருந்தீங்கன்னா உங்களை திரும்பவும் உங்களாக மாற்றுறதுக்கு உண்டான ஸ்டோரிஸ் தான் ஜென் ஸ்டோரிஸ். இந்த ஜென் ஸ்டோரிஸில் ஃபைட் பண்ணுவாங்க. இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படிலாம் ஃபைட் பண்ணுவாங்க. ஜென் ஸ்டோரிஸ்னுடைய அழகே என்னென்னா, ஸ்டோரிஸை தொடர்றதில்லை, ஸ்டோரிஸ் மூலிமா நாம் என்ன மாற்றிக்கிறோன்றது தான். தட் இஸ் வாட் ஜென் ஸ்டோரிஸ் இஸ் ஆல் அபவுட். Zen story is not about changing something else. Zen story is about changing ourselves. நமக்கு இந்த கதையில் இந்த கதை இப்படி இருந்திருக்கலாம், இந்த கதை இப்படி இருந்திருந்தால் என்ன நல்லா இருந்திருக்கும், அதுக்கு பேர் ஜென் ஸ்டோரி இல்லை. ஜென் ஸ்டோரின்றது அந்த கதையிலேருந்து ஏதோ ஒரு விஷயத்தை நாம் எடுக்கிறோம், அதை எடுத்துகிட்டு நம்ம வாழ்க்கையில் நாம் எப்படி முன்னேற போகிறோம். இப்போ இங்கே நிறைய கதையெல்லாம் இருக்குது. அந்த கதையை வந்து நான் உங்களுக்கு ஐ டோன்ட் நோ வெதர் இட் இஸ் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டாக வருமா இல்லை இன்றைக்கே முடியுமான்றது தெரியல. ஐ ஹவ் ஓப்பன்ட் இட். ஏன்னா ஒரு நல்ல டிஸ்கஷனோட வி கேன் கோ ஹெட். தெர் இஸ் நோ பாயிண்ட் இன்னும் முடிச்சாகணுமேனு போகிறது. ஜென்னுக்கு இழைக்கப்படுகிற மிகப்பெரிய தீங்குன்னு சொல்லுவேன் நான் அதை. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன். இன்னொன்று வேணும்னா இன்னொரு பார்ட் 2 நம்ம வச்சுக்கலாம். ஸோ எஸ் குட் ஈவினிங் பிரேமா அம்மா. குட் ஈவினிங் ஷிபி, இட்ஸ் பீன் லாங் டைம். வெல்கம். யாழ்மொழி வெல்கம். நேற்று ஒரு ஃபீட்பேக் கொடுத்துருந்தீங்க யாழ்மொழி, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது படிக்க. ரொம்ப இயல்பாக இருந்தது, ரொம்ப மனசுக்கு நெருக்கமாக இருந்தது. தேங்க்யூ யாழ்மொழி அம்மா வந்து ஒரு குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபென்டாஸ்டிக் பர்சன். அது ஸ்கில் அவங்கள்ட்ட இருக்குது, அவங்க புட்டிக் வச்சுருக்காங்க, அதெல்லாம் செகண்டரி. ஷீ இஸ் அ வெரி குட் பர்சன், எக்ஸலண்ட் பர்சன். அதுதான் ரொம்ப முக்கியமானது. ஓகே, இப்போ இந்த கதைகள், இப்போ நான் சொல்ல போகிற கதைகள் நிச்சயமாக நீங்கள் கடந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு மிக 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 குறைவு. நான் பொதுவாக கதை சொல்லும்போது என்ன சொல்வேன்னா, நீங்கள் இதை படிச்சிருப்பீங்கன்னு சொல்லுவேன். அதெல்லாம் ஒரு செட் ஆஃப் கதைகள். ஆனால் இங்கே நான் சொல்ல போகிறது நிச்சயமாக நீங்கள் வந்து இதை கடந்து வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு அப்படின்னு சொல்லுவேன். என குறைவு, அவ்வளோதான் அதில் மீனிங். அதனுடைய மீனிங்கே வந்து அவ்வளோதான். ஸோ முதல் கதை சொல்கிறேன். இந்த கதையை சொல்லும் பொழுது இந்த கதைக்கான மீனிங்கை வந்து நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. அதுதான் இந்த கதையினுடைய அழகே. ஒருவேளை உங்களில் யாராவது அந்த மீனிங்கை கரெக்டாக டைப் பண்ணிடுறீங்க அப்படின்னா we can go ahead with this. அப்படி ஒருவேளை யாருமே கரெக்டாக டைப் பண்ணலேன்னு வைங்களேன், தென் ஐ கேன் கம் பேக் அண்ட் அதனுடைய மீனிங்கோட இன்னொரு பகுதியை நான் உங்களுக்கு உணர்த்த முடியும். ஸோ அதனால் லெட்ஸ் ஜம்ப் இன் டு த ஃபர்ஸ்ட் ஸ்டோரி. ஒரு புத்த மடாலயம். அங்கே வந்து இந்த புத்த மடாலயத்தில் வந்து தினசரி காலையில் இந்த எக்ஸசைஸ்லாம் பண்ணுவாங்க இல்லையா, உடற்பயிற்சி. அதை பண்ணுற ஒரு இடம், எல்லாரும் உடற்பயிற்சியெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படி அந்த உடற்பயிற்சி பண்ணிட்டு இருக்கும்போது அதில் ஒருத்தர், அவர் வந்து எல்லாரும் உடற்பயிற்சி பண்ணுறாங்க, இவர் பார்த்திங்கன்னா அநியாயத்துக்கு அப்படியே இப்போ ஒரு 5 பண்ண சொன்னால் 7 பண்ணுறது, 10 பண்ண சொன்னால் 12 பண்ணுறது. அப்படி பண்ணும்போதே பக்கத்தில் அக்கம் பக்கத்துலலாம் பார்த்தியா நான் பண்ணிட்டேன் பார்த்தியா அப்படின்ற அந்த ஒரு ஆட்டிடியூட்னு சொல்லுவோம் இல்லையா, அதோட பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்போ அதை வந்து குரு பார்த்துட்ருக்கார்.
இது வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ்க்கானது. இது முடியுது. இது முடிஞ்சதும் அடுத்தது ஒன்று வருது. அடுத்தது வந்து ஒருத்தர் பேசினா எல்லோரும் கேட்கணும். கேள்வி கேட்கலாம். அந்த பேசுகிறவரை வந்து கேள்வி கேட்கலாம். ஏதாவது ரொம்ப முக்கியமானதாக இருந்தால் கேள்வி கேட்கலாம், இல்லைன்னா கேள்வி கேட்க வேண்டியதில்லை அப்படின்ற அடுத்த செஷன். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, அதே பர்சன் அங்கே வந்து உடற்பயிற்சி கொஞ்சம் எக்ஸ்ட்ராலாம் பண்ணி பில்டப்லாம் பண்ணிட்டு இருந்தார்ல, அதே ஆள் இங்கே வர்றார். இங்கே என்ன பண்ணுறாருன்னா, யாராவது பேசுனா கேட்கணும், இதுதான் யதார்த்தம், லிசனிங். ஆனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, யாராவது கேட்குறாரு, ஆனால் அங்கங்கே ரொம்ப வேல்யூபிளாக கொஸ்டின்ஸ் தூக்கி போடுறாரு. அப்படி கொஸ்டின் போடுறாரு. அந்த கொஸ்டினை கேட்டதும் இந்த பேசிக்கிட்டு இருந்தவர் தடுமாறுறாரு. ஐயோ இதை இந்த இது இப்படியெல்லாம் கேட்குறாரே அப்படின்னு தடுமாறுறாரு. இது வந்து 2வது பகுதி. அந்த புத்த மடாலயத்தில் நீங்கள் பயிற்சி பெற்று ஜெயிக்கணும் அப்படின்னா 3 பகுதிகள் இருக்குது. முதல் பகுதி உடற்பயிற்சி. அது வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணணும், சாதாரணமாக பண்ணணும். ஆனால் இவர் வந்து கண்ணா ஒன்னான்னு பண்ணுறாரு. பண்ணுறதோடு மட்டும் இல்லை, நான் பண்ணுறேன் பார் அப்படின்னு எல்லாத்தையும் காண்பிக்கிறார். 2வது பகுதி வந்து ஒருத்தர் பேசுவார், நம்ம கேட்கணும். இவர் கேட்குறார், ஆனால் அங்கங்கே வந்து ரொம்ப அறிவுபூர்வமாக கொஸ்டின்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு அந்த எதிராளியை வந்து மடக்கிறார். இப்போ 3வது பகுதி வருது. 3வது பகுதி என்ன பகுதின்னா, அறிவுசார் கதைகள். இப்போ நம்ம பேசணும் இல்லையா, அந்த மாதிரி நல்ல நல்ல கதைகள், வாழ்க்கையில் அறிவை பெறுவதற்கான அருமையான கதைகள் இருக்கிற ஏரியா. அதை வந்து யாரோ ஒருத்தங்க சொல்லுவாங்க. இந்த சீடர்கள், இந்த பயிற்சி பெறுகிறவர்கள்லாம் போய் உட்காந்து கேட்கணும். அப்போ எல்லாரும் போகிறாங்க. இந்த குரு என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஒருத்தர் இருக்கார்ல, அங்கே கொஞ்சம் ஷோ காமிச்சிட்டு இருந்தாரு, ஆட்டிடியூடு காமிச்சிட்டு இருந்தாரு. 2வது செஷனில் கேள்வியாக கேட்டு கொண்டுகிட்டு இருந்தார். அவர் கூப்பிட்டார், இங்கே வான். அவர் பணிவா குருவே அப்படின்னு வந்து நின்னார். எங்கே போகிறார்? இல்லை இந்த 3வது செஷன் இதை முடித்தா இன்னைக்கு என்னுடைய பயிற்சி முடிஞ்சிருமாச்சே, அதுக்கு தான் போகிறேன். இது வந்து அறிவுசார் கதைகள் சொல்லுவாங்கன்னு சொன்னாங்க, கேட்டு நான் அறிவை வந்து நல்லா சரிப்படுத்திக்கணும் இல்லையா, அதனால் போகிறேன் அப்படின்ற. எல்லாரும் இங்கே ஸ்க்ரீனை கவனிக்கணும். அப்போ இந்த ஜென் மாங்க், புத்த துறவி சிரிச்சிட்டே சொல்கிறார், 3வது பகுதி உனக்கல்ல, உனக்கு தேவையானது அல்ல அப்படின்றதோட கதை முடியுது. என்ன கற்றுக்குறோம் இந்த கதையிலிருந்து? யாராவது டைப் பண்ண முடியுமா? இப்படி தான் இன்றைக்கி செஷன் போகுது. ஒரு கதை, அந்த கதையை வந்து நான் சொல்கிறேன், அதுலேருந்து என்ன நீங்கள் கற்றுக்குறீங்கன்றத டைப் பண்ணணும். குட் ஈவினிங் சாவித்ரி சித்தி. ஆணவம், அது ரைட்டு. ஏன் அங்கே போக வேண்டாம்னு சொல்கிறாரு? அதுதானே ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன் 3வது முதல் 2த்துக்கும் போகும்போது அவர் ஒன்றும் சொல்லலை. குரு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தார், ஆனால் ஒன்றும் சொல்லலை. ஆனால் 3வது இதுக்கு பொறுப்பை வேண்டாம், அங்கே போக வேண்டாம் அப்படின்றார். ஹி ஷுட் ஸ்டார்ட் ஃப்ரம் அகெயின் ஃபர்ஸ்ட் டாக்ஸ். ஓகே, அப்படி ஒரு பார்வை. ஓகே, இந்த மார்க் வந்து அப்படிலாம் சொல்ல, நீ அங்கே போய் திரும்ப ஆரம்பிக்கணும் அதெல்லாம் சொல்லலை. மீண்டும் ஒரு முறை அப்படிலாம் அவர் சொல்லலை. 3வதுக்கு நீ போக வேண்டாம், அதோட கதை முடிஞ்சிருது. அதீதம் இயல்பற்ற நிலை, அதனால் வேண்டான்றாரு. ஸோ ஓவர்ஃப்ளோ ஆகுது, அதனால் போனாலும் யூஸ் இல்லை. தட்ஸ் another important point. ஓவர் கான்ஃபிடென்ஸ் வில் லீட் டு நோ வேர். ஃபென்டாஸ்டிக். மற்றவங்களுக்கு டிஸ்கரேஜ் பண்ணிடுவா. ஆமாம், அங்கே போய் எதையாவது கெடுத்துட்டா, நீ போகாமல் இருந்தாலே பரவாயில்ல, அங்கே போய் கெடுத்துட்டா. we have to start learning like an empty cup. ஓகே, அது மூளை அறிவுசார் விஷயம்னும் போது மூளை இருக்கிறவங்களுக்கு உங்ககிட்ட நிதானமே இல்லை, அதனால் நீ அங்கே போகணும். ஓகே, இதெல்லாம் ஓகே. டீ கப் எம்டி ஆகணும். அந்த டீ கப் ஸ்டோரியை வந்து உலகம் பூரா சொல்லிகிட்டே இருக்காங்க. he is already logical, so no need. he might not be listener. so தனக்கு எல்லாம் தெரியும் என்ற அகந்தை உள்ள மனிதர். அதிகப்படியாக எதுவும் தேவையில்லை, அளவோடு செய். those who is clean slate only learn. fantastic. already filled, நீயாக இல்லை,
ஓவர்ஃப்ளோயிங் ஆஃப் நாலேஜ் வில் நாட் ஹெல்ப் டு அக்யூர். சொல் பேச்சு கேளாமை. கிருஷ்ணராஜா சத்ரர். ஓகே ஓகே, உங்கள் பார்வையெல்லாம் பார்த்தேன். சட்டையில் இருந்தால் தானே அகப்பையில் வரும் மணிமாறன். ஓகே, உங்கள் பார்வை எல்லாத்தையும் நான் பார்த்தேன், இருக்கட்டும். நான் என்னுடைய அப்சர்வேஷனை சொல்கிறேன். இந்த ஜென் கதைகளில் ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, ஜென் கதைகளை சொன்னாங்க, ஆனால் ஜென் கதைகளினுடைய என்ன சொல்கிறது, இதுதான் விளக்கம் அப்படின்னு அவங்க சொல்லவே இல்லை. ஸோ அவங்க அதை இந்த உலகம் அதை புரிஞ்சுக்கணும் அப்படின்றது. இஸ் நாட் அடர்ட் டு ஏர்லியர் இன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ நோ யூஸ் ஆஃப். ஓகே ஃபைன், வி லேர்ன் வென் வி ஆர் அன்கம்ஃபர்டபுள். ஓகே, பொறுமை இல்லை. ஓகே ஓகே, இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் இந்த மாதிரி இப்போ ஒரு கதைக்கு இவ்வளவு பார்வை இருக்குன்னு தெரிஞ்சு அதுக்கப்புறம் நான் என்னுடைய பார்வையும் சொன்ன பிறகு உங்களுக்கு இப்போ பல பார்வையோ ஆனால் இப்படி யோசிக்கலையே அல்லது இப்படியும் இருக்குது அப்படின்றதெல்லாம் வர ஆரம்பிக்கும். அதனால தான் நான் இதை ஒரு டிஸ்கஷனாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் வாண்ட் டு ப்ரீச். இங்கே உட்காந்துட்டு தீர்காயுஷ்மான் பவ அப்படிலாம் சொல்ல நான் விரும்பலை. லெட்ஸ் கெட் இன் டு. கற்றுக்கொள்ளும் ஆர்வம் உண்மையாகவே அவருக்கு இல்லை. எல்லாவற்றிலும் சிறந்தவன் என்று நினைப்பவர் கற்றுக்கொள்ள விரும்புவதில்லை. இன்னைக்கு லைவை யாரெல்லாம் அட்டன் பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் கொடுத்து வச்சவங்க. ஏன்னா ஒரு கதைக்கு எவ்வளவு மீனிங் வருது பாருங்க. இவ்வளவுல ஒரு லைன் அவங்கள உதைச்சாலே அது அவங்களுக்கு வேற லெவலில் போயிடும். ஓகே, நான் இப்போ வந்துடுறேன். இப்போ இந்த கதை சொல்ல வருகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா, உங்கள்கிட்ட பிசிக்கல் பவர் எக்ஸலண்டா இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்க. எஸ், மாரல் ஆஃப் த ஸ்டோரி எப்பவுமே ஜென் இல்லை, ஜென் ஸ்டோரிஸ்ல எப்பவுமே மாரல் ஆஃப் த ஸ்டோரி நம்ம சொல்லக்கூடாது. நம்முடைய பகுதியை தான் சொல்லணும். யாரு அவங்கவுங்களுக்கு எது சரியா வருதோ அதை அவங்கவுங்க எடுத்துக்கிட்டோம். பிசிக்கலா ஒருத்தர் எக்ஸலண்டா ரொம்ப தன்னை பலசாலின்னு நினைக்கிறாரு. பிசிக்கலா ஒருத்தர் தன்னை பலசாலின்னு நினைக்கிறாரு. யார் பேசினாலும் அவரை டாமினேட் பண்றாரு. கேள்வி கேட்டு இல்லை வேற வேற விதமா டாமினேட் பண்றாரு. இந்த இரண்டு விஷயங்கள் உள்ளவருக்கு, திரும்பவும் சொல்றேன், பிசிக்கலா டாமினேட் பண்றது, பிசிக்கல் பவர் என்கிட்ட எக்ஸலண்டா இருக்கு, உடம்பு பலமா இருக்கு, நான் அப்படி இப்படின்னு நினைக்கிறவர், யார் பேசினாலும் அவங்களை டாமினேட் பண்றவர், இவருக்கு அறிவு தேவையில்லை. நான் ரிவர்ஸ்ல சொல்றேன், அறிவுக்கும் இவருக்கும் சம்பந்தம் இல்லை. நீங்க வாழ்க்கையில என்னைக்காவது என் உடம்பு அப்படின்றது, அதை நீங்க என்ன ஃபார்ம்ல எடுத்திருந்தாலும் சரி, வலிமைன்னு எடுத்தாலும் சரி, என் உடம்பு ரொம்ப அழகா இருக்கு, நான் என் உடம்பால மற்றவங்களை மயக்கிறேன், ஃபார் அ ஃபீமேல் மேல் வாட் எவர் எல்லாம் கலந்து சொல்றேன், இல்லை என் உடம்புனால தான் எல்லாரும் என்னை பார்க்குறாங்க அப்படின்ற ஒரு தாட்டும், யார் பேசினாலும் அவங்கள நான் கேள்வியால் மடக்குவேன்ற ரெண்டாவது தாட்டும், இந்த ரெண்டு தாட் உங்கள்கிட்ட இருந்ததுன்னா உங்களுக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே இல்லை. யூ டோன்ட் ரெக்வயர் இன்டெலிஜென்ஸ். ஏன்னா அந்த இன்டெலிஜென்ஸ் வந்தாலும் இந்த ரெண்டையும் இன்னும் ஸ்ட்ரென்தன் பண்ணி உங்களை வீழ்ச்சியை நோக்கி இழுத்துட்டு போகுமே தவிர உங்களுக்கு எந்த உதவியும் பண்ணாது. ஸோ திஸ் இஸ் ஸ்டோரி நம்பர் 1. திஸ் இஸ் ஸ்டோரி நம்பர் 1. உதவியா இருக்குமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு உள்ள என்னமோ பண்ணும். அதாவது அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்றத வச்சு என்னமோ பண்ணும். அதுக்கு நான் பொறுப்பல்ல, ஜென் கதைகள் பொறுப்பு. உள்ள என்னமோ பண்ணிடும். அது உடம்பாலையும் டாமினேட் பண்ற எண்ணத்தாலையும் வாழ்கிறவர்களுக்கு அறிவு தேவையில்லை. அறிவு பிரயோஜனம் இல்லை. என்னால் வலிமையாக சில பேர், புரியுதா உங்களுக்கு, வலிமையாக மிரட்டியே சாதிக்க முடியும் அப்படின்ற அந்த தாட் ப்ராசஸில் இருக்கிறவங்க, வார்த்தைகளால் எதிராளியை மடக்கிறவங்க, இவங்க ரெண்டு பேர்த்துக்கும் அறிவுக்கும் சம்மந்தமே கிடையாது. இவங்களுக்கு அறிவும் தேவையில்லை. அறிவுக்கான ஒரு செஷனுக்கு இவங்க வரவே வேண்டியதில்லை. ஸோ தட் இஸ் ஸ்டோரி நம்பர் 1. ஐ திங்க் ஐ ஹவ் போஸ்ட் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இது ஸ்டோரி நம்பர் 1. லெட்ஸ் கெட் இன்டு ஸ்டோரி நம்பர் 2 now. This will be very interesting. ஒரு புத்த துறவி சீடர் ஒரு அன்னைக்கு புத்தருக்கு வழிபாடு பண்ணணும் ஈவினிங்.
அவங்க அந்த வழக்கமாக மந்திரங்கள் சொல்லி வழிபாடு பண்ணுவாங்க இல்லையா, அந்த வழிபாடு பண்ணணும். அப்படி அவங்க ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அவர் வந்து சொல்கிறார், துணி ஒரு ஒரு புத்தரோட அந்த பாதங்கள் அதுக்கு அந்த பாதங்கள் அந்த கால் அதை மறைக்கிற மாதிரி ஒரு துணி போடுவாங்க இல்லையா, ரெட் கலரில் ஒரு துணி போடுறதுக்கு, அதை வந்து இவர் கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டார். அப்போ வந்து அவர் துறவி வந்து சொல்கிறார், நீ அளந்துட்டியா, கரெக்டாக அளந்துட்டியா அப்படின்றார். அளந்துட்டேன். எவ்வளவு, ஏதோ ஒரு அளவு சொல்கிறார். சரி, திரும்ப அளந்துடுறார். அளந்து கரெக்டாக இருக்கா, இருக்கு. இன்னொரு முறை அப்படின்றார். இன்னொரு முறை மெஷர் பண்ணு, அளக்கிறார். கரெக்டாக இருக்கு. நீல அகலம் எல்லாமே கரெக்டாக மெஷர் பண்ணு, ரைட். அடுத்தது இன்னொரு தடவை மெஷர் பண்ணுன்றார். சீடருக்கு புரியல. ஐயா, நான் 3வது தடவை மெஷர் பண்ணிட்டேன் ஆல்ரெடி, எல்லாமே கரெக்டாக. இன்னொரு தடவை மெஷர் பண்ணு, நீளம் அகலம் கிராஸ், இந்த கிராஸ் எல்லாம் பண்ணுறார். ஐயா, எல்லா பக்கமும் பண்ணிட்டேன் கரெக்டாக இருக்கு, இன்னொரு முறை மெஷர் பண்ணு. இவருக்கு சீடருக்கு ஒன்றும் புரியல. ஐயா, நீங்கள் வேறு எதாவது என்கிட்ட திருத்திக்கணும்னு சொல்லுங்கள், நான் திருத்திக்கிறேன். நீளம் அகலம் கிராஸில் ஈவன் நான் சிலைக்கு கூட வேணாலும் ஒரு தடவை போய் பார்த்துட்டு வந்துடுறேன், தெரியல. சிலைக்கு போய் பாருன்றார். சரின்னு சிலைக்கு போகிறார். சிலைக்கு போய் சிலையில் தானே இதை துணியை போட போகிறாரு. ஸோ அதனுடைய நீளம் அகலம் உயரம் எல்லாம் அளந்து பார்த்து, இது நான் முதல்ல அளந்தது தான், கரெக்டாக தான் இருக்குது, இருந்தாலும் நீங்கள் சொன்னதுனால அளந்துட்டேன். இப்போ நான் ரெடி, துணியை கட் பண்ண போகிறேன், இன்னொரு முறை அளந்து பாரு அப்படின்றார். இவருக்கு சீடருக்கு ஒன்றும் புரியல. ஆனால் சொல்கிற மாங்க் வந்து விஷயம் இல்லாமல் சொல்ல மாட்டார். அதனால் திரும்ப யோசிக்கிறார், நல்லா யோசிக்கிறார். என்ன இப்போது நம்ம வந்து எங்கே போட போகிறோம்? புத்தருடைய அந்த புத்தர் உட்கார்ந்துருக்கிற மாதிரியான ஒரு சிலை. அப்போ அந்த கால் பகுதிக்கு தான் போட போகிறோம். கால் பகுதிக்கு போய் அளந்தெல்லாம் பார்த்துட்டோம், எல்லாம் கரெக்டாக இருக்குது. திரும்ப வராரு, திரும்ப துணியை அளக்குறாரு, திரும்ப போய் புத்தர் அளக்குறாரு. நல்லா தாங்க இருக்குது, கரெக்டாக இருக்குன்றாரு. திரும்ப ஒரு முறை அளந்து பார் அப்படின்றாரு. கிட்டத்தட்ட 10வது தடவை 11வது திரும்ப போய் அளந்து பார்க்குறாரு. அளந்து கரெக்டாக தாங்க இருக்குது. சரியா இருக்கா? சரியா இருக்கு. கிளியரா? கிளியர். சரியாக இருக்கிறது அப்படின்றதுல இருந்து நீ திரும்ப பின்னாடி இல்லை இது கொஞ்சம் தள்ளி வெட்டி அந்த மாதிரிலாம் எதுவும் சொல்ல மாட்டியே அப்படின்னு மாங்க் சிரிச்சுக்கிட்டே கேட்குறாரு. இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு இவர் திரும்பவும் போய் அளந்து பார்க்குறாரு. திரும்பவும் அளந்து பார்த்து இல்லை கரெக்டாக இருக்குது, ஒன்றும் நிச்சயமாக சொல்லவே மாட்டேன், இப்போ கட் பண்ணு அப்படின்றார். அவ்வளோதான் கதை, அவ்வளோதான் கதையே. இப்போ கட் பண்ணு அப்படின்றார். இதுக்கு அதாவது ஃபஸ்ட் டைம் அளந்ததுக்கும் 11வது வந்ததுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஆனால் 11 முறை அதை வந்து வெரிஃபை பண்ணி லெஃப்ட் ரைட்டு நீளம் அகலம் உயரம் எல்லாம் பண்ணி கடைசியாக ஷோர் இப்போ கட் பண்ணு அப்படின்னா கட் பண்ணுறாரு. இவ்வளோதான் கதை. என்ன கற்றுக்குறோம் அந்த கதையிலிருந்து? பார்ப்போம். 5 PM லைவ் ஃபேமிலி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு பார்ப்போம். Decide confidently, prayer to go. Okay, fantastic. Accuracy, fantastic. Do you have confidence? Okay. Parvati Amma, good evening. Make sure before you step into anything. Fantastic, Meena ma'am. 100% confidence in your action. Very good. உள்ள சொல்லணும் சரியா இருக்கான்னு. Be clear before you tell anything to anyone. Meenu Santosh, fantastic. Patience, நிதானம், confident. அசத்தல். டீம் எக்ஸலண்ட்டாக 5 PM லைவ் எக்ஸலண்ட்டாக முதல் தடவையிலேயே ஃபுல் அவேர்னஸில் இருந்து செய்யவில்லை. பிஃபோர் டூயிங் எனிதிங் அனலைஸ் ஆல் ஆஸ்பெக்ட்ஸ். ஹி வாஸ் ஷுர் only in his last attempt when we start something ensure things make correct. Confidence makes perfect. Learning, fantastic. எடுத்த செயலின் மீது தான் வைத்திருக்க வேண்டிய நம்பிக்கை. ரைட். புத்தர் இப்போ இங்கே இருக்கிறார். There is always room for improvisation. Don't settle with first attempt. Check numerous times. Fantastic. Lakshna.
தீர்க்கமாக சந்தேகத்துக்கு இடமில்லாம பதில் சொல்லணும். அதுவரை கேள்விகள் தொடரும். பூமதி அம்மா கிளாசிக், சூப்பர், ஃபேண்டாஸ்டிக், ஃபேண்டாஸ்டிக், பீயிங் ப்ரிசைஸ், சத்துறீங்க போங்க. இந்த இந்த டீமை நம்பி நான் வந்து இன்னும் நிறைய கதைகள் சொல்லலாம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு வருது. மொத்த டீமுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். உங்களுக்கெல்லாம் ஒரு சர்ப்ரைஸ் சொல்கிறேன். ஏன் கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கிற ZenLP டீம் மெம்பர்ஸ்க்கு, ZenLP ட்ரெயினர்ஸ்க்கு இன்னும் இந்த கதைகள் சொல்லப்படவில்லை. இது வந்து 5 PM ஃபேமிலிக்கு எக்ஸ்க்ளூசிவ். 5 PM ஃபேமிலிக்கு இது எக்ஸ்க்ளூசிவ். இந்த கதைகளை இன்னும் நான் என்னுடைய டீமுக்கே சொல்லலை, உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா உங்ககிட்ட 73 நாட்களாக தொடர்ந்து கவனிக்கிற ஒரு பர்சிஸ்டன்ஸ், ஒரு 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 விடாமுயற்சி, அதுக்கு ஒரு பரிசு இருக்கணும்ல. அதனால் ஸோ ஃபென்டாஸ்டிக், எக்ஸலண்ட். ஓகே ஓகே, இப்போ வந்து நான் இந்த கதையினுடைய ஒரு பகுதியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. ஓகே, இந்த கதை நீங்கள் நிறைய ஆன்சர் சொல்லியிருக்கீங்க, நிறைய எக்ஸலண்ட்டான ஆன்சர் சொல்லியிருக்கீங்க. உங்கள் கூட சேர்ந்து நான் ஒரு பதில் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். என்னுடைய பார்வைன்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அதில் நான் எதையோ எடுத்துருப்பேனே. இந்த கதையெல்லாம் நேற்று படித்து இன்னைக்கு சொல்கிறதாவா நினைக்கிறீங்க? மேபி 10 வருடமாகவோ 15 வருடமாகவோ 17 வருடமாகவோ 20 வருடமாகவோ, இன்னும் கூட கொஞ்சம் சொல்கிறேன், 25 வருடங்களாகவோ என் கூட பயணப்படுகிற கதைகள். அப்போ வந்து இதிலிருந்து நான் ஏதோ எசன்ஸ் எடுக்காமலையா அவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். ஓகே, இப்போ சொல்கிறேன் என்னுடைய பார்வை. அந்த துணியை கட் பண்ணிட்டோம்னா திரும்ப நீங்கள் அதை வந்து ரீமேக் பண்ணவே முடியாது. இட் இஸ் ஒன்ஸ் இட் இஸ் கட், இட் இஸ் ஓவர். ஒன்ஸ் இட் இஸ் கட், இட் இஸ் ஓவர்னா அதுக்கு முன்னாடி அதுக்கு முன்னாடி உங்கள் பார்வை எவ்வளவு கிளியராக இருக்கணும். ஏன்னா கட் பண்ணால் அதுக்கு மேலே அது இல்லை. அதை திரும்ப நீங்கள் வந்து தச்சு அதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. கட் பண்ணால் அதனுடைய ஒரிஜினல் விஷயம் போயிடுது. ஒரு விஷயத்தை நீங்கள் கட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டா எவ்வளவு தெளிவாக நீங்கள் இருக்கணும். ஏன்னா ஒன்ஸ் கட் பண்ணால் அது அவ்வளோதான், முடிஞ்சது. அதுக்கப்புறம் திரும்பலாம் வராது. இது எதற்கும் பொருந்தும். அதாவது நீங்கள் ஒருத்தங்களை வேண்டான்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி 20 தடவை கேள்வி கேளுங்க. எஸ், அந்த கட் பண்ணிட்டா வேலை முடிஞ்சது, அதோட இட்ஸ் ஓவர். ஒரு விஷயத்தை உங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலேருந்து ஒரு விஷயத்தை வெளியில் தள்ளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க. 20 தடவை உங்கள்கிட்ட கேள்வி கேட்டுக்குங்க. வேண்டாம் அப்படின்னா வேண்டாது, அவ்வளோதான். நோ அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி, கட் பண்ணி வெளியில் எறியறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய ரெகுலரில் இருந்து ஒரு விஷயத்தை இது தேவையில்லை அப்படின்னு முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி, அல்லது ஒரு முடிவெடுத்து அது இன்னொன்றுக்கு பயன்பட போகுது. நல்லா கவனிங்க, திரும்ப ஒரு முடிவெடுத்து அது இன்னொன்றுக்கு பயன்பட போகுது அப்படின்னா, இந்த முடிவை எடுத்தா அது எதுக்கோ பயன்பட போகுதுன்னா, இந்த முடிவை எடுக்கிறதுக்கு முன்னாடி 1008 கேள்விகள். தப்பே இல்லை இந்த முடிவை எடுக்கிறது. ஆனால் எடுத்தா கட் பண்ணா பட்னம் தான். எதற்கும் இது பொருந்தும். 2 கதை தான் சொல்லியிருக்கேன், 5:26. ஸோ ஐ திங்க் பார்ட் 2 உண்டு. அநேகமாக அணு வந்து பார்ட் 2 போஸ்டர் ரெடி பண்ணுவாங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், இது வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 எவ்வளோ போகுதுன்னு தெரியல. என்னுடைய பெஸ்ட், என் வாழ்க்கையை செதுக்கிய பெஸ்ட் ஜென் ஸ்டோரிஸை 5 PM ஃபேமிலி மெம்பர்ஸோட ஷேர் பண்ணுறதுல ரொம்ப நான் சந்தோஷப்படுறேன். 2 விஷயமும் இங்கே கிளாரிட்டி கொடுத்துட்றேன். இடையில கூட ஐ திங்க் ரேவதி மேடம் எழுதியிருந்தாங்க, இல்லை வைஷ்ணவி எழுதியிருந்தாங்கன்னு எனக்கு தெரியல. ஐ லவ் யூ ஸோ மச் அப்படின்னு சொல்கிறேன் இல்லையா. ஸோ இந்த லவ் யூ ஸோ மச்ன்றது என் கூட ட்ராவல் பண்ணுற ட்ரெயினர்ஸ்க்கு தெரியும், உண்மையிலேயே நான் அதை மனதார நினைச்சாதான் அதை நான் சொல்ல முடியும். சும்மாலாம் போகிற போக்கில் லவ் யூ ஸோ மச்ன்னு நான் சொல்கிறதில்லை. அப்படி சொல்லி யாரும் கேட்டிருக்கவும் மாட்டாங்க. உண்மையிலேயே மனதார எனக்கு இந்த ஃபேமிலி வந்து ஐ எம் ஃபீலிங் வெரி வெரி ஹாப்பி டு பி வித் திஸ் ஃபேமிலி அப்படின்றதுனால தான் லவ் யூ ஸோ மச்
அப்படின்றதும் அதெல்லாம் வருது. ஸோ வாழ்த்துக்கள் உங்கள் அனைவருக்கும். ஓகே, இப்போ நாம் அடுத்த கதைக்கு போகிறோம். ஸோ இந்த ரெண்டாவது கதை, இந்த கதையை நான் கதையாக போடாமல் அந்த கதையினுடைய ஒரு 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 லைன் மட்டும் போடுறேன். அந்த லைன் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. எஸ் தேங்க்யூ. இப்போ நாம் அடுத்த கதைக்கு போகிறோம். அஃப்கோர்ஸ் நீங்கள் எல்லாரும் யாமினி மேடம், நீங்கள் யூ பீப்புள் ஆர் டிசர்விங் டு ஹேவ் இட். ஏன்னா 70 நாட்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு டைமில் நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக 5 மணிக்கு வந்து உட்கார்ந்து கேட்கறது அப்படின்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை. கேட்கறது பேசுறது நல்லா இருக்கு, அதெல்லாம் எதாவது சொன்னாலுமே கன்சிஸ்டண்ட்டாக உட்காந்து கேட்கறது அப்படின்றது வந்து சம்திங் ஸ்பெஷல், சம்திங் வெரி வெரி ஸ்பெஷல். இட் கான் பி டன் பை ஆல், ஸோ இட் கேன் பி டன் பை ஒன்லி ஃபியூ. எஃபியில் எனக்கு இப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் இருக்காங்க, ஃபாலோவர்ஸ்ன்றது எவ்வளோ பேர் இருக்காங்க, எல்லாருமே வராங்க. நோ, வெரி செலக்டிவ். அந்த செலக்டிவ் பீப்புளுக்கு ஐ வாண்ட் டு கிவ் சம்திங் மோர். இப்போ 74 அப்படின்னும் போதே இப்படி கொடுக்குறேன்னா 100th லைவ்லலாம் என்ன வரும் அப்படின்றத இப்போவே நீங்கள் யோசிச்சு பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே, நவ் வி ஆர் கோயிங் டு தேர்ட் ஸ்டோரி. ஒரு புத்த துறவி, அந்த மடாலயம், அங்கே இருக்கிற சீடர்களில் ஒருத்தர் அவர் வரார். அந்த சீடர் வந்து இந்த துறவிகிட்ட, அதாவது மாங்க் கிட்ட சொல்றார், ஐயா நம்ம குரூப்ல ஒரு பையன் சரியில்லைங்க. மாங்க் ஒண்ணுமே பேசல. அவர் இப்படியே உட்காந்து அந்த பேசுறவரை கண்ணால பார்த்துட்டே இருக்கார். நிறைய பொய் சொல்றாருங்க, இப்படியே தான் இருக்கார். எந்த ரியாக்ஷனும் அவர்கிட்ட இருந்தில்லை. அப்பப்போ புறம் பேசுகிறாருங்க, இந்த பக்கம் அந்த பக்கம்னு புறம் பேசுறதெல்லாம் இருக்குங்க. துறவிக்கிட்ட இருந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை. சமயத்தில் நம்ம மடாலயத்தை பற்றியே தப்பாக பேசுகிறாருங்க. ஒரு ரியாக்ஷனும் இல்லை துறவிக்கிட்ட. சொல்கிறேன்னு நீங்கள் வருத்தப்படக்கூடாது. சமயத்தில் உங்களையே திட்டுறாருங்க, கண்ணா முன்னான்னு திட்டுறாருங்க. அவர் இப்படியே அப்படின்லாம் சொல்கிறாருங்க. துறவிக்கிட்ட இருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லை. அதுக்கப்புறமா இவர் இந்த வந்து சொன்ன சீடர் இருக்கார்ல, எல்லாத்தையும் சொல்லிட்டு வெயிட் பண்ணுறாரு, ஏதாவது சொல்லுவார் அப்படின்னு. ஒன்றும் நோ ரியாக்ஷன். துறவிட்டு ஒரு ரியாக்ஷன். துறவி எப்படி இருக்காருன்னா, அப்படி ஒரு போஸ்டர்லேயே இருக்கார். ஒரு சேஞ்ச் கூட இல்லை அவர்கிட்ட. இந்த சீடருக்கு சந்தேகம் வருது. மெதுவாக கேட்குறாரு, ஐயா நான் நிறைய சொன்னேன், நீங்கள் ஒன்றும் பதிலே சொல்லியே. அப்பவும் அவர் ஒன்றுமே ரியாக்ஷனே இல்லை, அமைதியாக இருக்கு. ஐயா நான் சொன்னதெல்லாம் கேட்டதுங்களா? உங்கள்கிட்ட தான் சொன்னேன், நீங்கள் என்ன தான் பார்த்துட்டு இருக்கீங்க, அதான் உங்கள்கிட்ட சொன்னேன், நீங்கள் நான் சொன்னதெல்லாம் கேட்டதுங்களா? இப்போதான் துறவி முதலாக பேசுகிறார். அதுவரை அவர் எதுவும் பேசலை. இப்போதான் முதலாக பேசுகிறார். இந்த சீடரை பார்த்து கேட்குறார், அப்படியா, என்கிட்டயா நீ பேசிட்டு இருந்த அப்படின்ற. சீடருக்கு ஷாக்கு. ஐயா உங்கள்கிட்ட தான் இப்போ இவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தேன், இதெல்லாம் சொன்னேனே. அப்படியா, என்கிட்டயா பேசிட்டு இருந்த? நீ பேசினதெல்லாம் காதில் விழுந்தது. கவனிங்க, நீ பேசினதெல்லாம் காதில் விழுந்தது, ஆனால் உன்னை நான் பார்க்கவே இல்லையே அப்படின்றார். இப்போ இந்த சீடருக்கு குழப்பமாயிடுச்சு. நான் பேசுனதெல்லாம் காதில் விழுதுன்றாரு, எதிரில் தான் நான் நிற்கிறேன், நீங்கள் எதிரில் தான் நிற்கிறீங்க, என்ன தான் பார்க்குறீங்க, அப்புறம் இப்போ பார்க்கலன்றீங்க, தெரியலையேப்பா. நீ பேசின அத்தனையும் என் காதில் விழுந்தது, ஆனால் உன்னை நான் பார்க்கவே இல்லை. அநேகமாக, நல்ல கவனிங்க எல்லாருங்க, அநேகமாக குறுக்க ஒரு கண்ணாடி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன், நிலை கண்ணாடி. நீ அந்த கண்ணாடி கூட பேசிக்கிட்டு இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். டன், ஸ்டோரி ஓவர். என்ன கத்துக்கிறோம்?
பார்ப்போம். 5 PM ஃபேமிலி எந்த லெவலுக்கு இதை உள்வாங்குறீங்கன்னு பார்ப்போம். If you talk to me, if you talk about anyone to me, one day you will talk about me to someone, that's fine. You spot it, you got it, okay. Semma tolerance versus forbearance, okay. What goes around comes back around, okay. He is doing the same thing, okay. No difference between him and the other person, fantastic. வா உன் குறைகளை முதல்ல கவனி, அப்புறம் இங்க வா உன்னை நீ பார்த்துக்கொள் முதல். வி ஸ்பீக் வாட் வி ஆர் அண்ட் வாட் வி திங்க். கண்ணாடி சீடருக்கானது, ஸ்பாட்டட் காட் இட். புறம் பேசுவது கூடாது. டாக் ஒன்லி திங்ஸ் யூ டிசர்வ் யுவர் செல்ஃப். கண்ணாடியில் பேச்சொலி கேட்பாது என்பதன் பொருள். நீ அப்படிப்பட்டவன் இல்லையே. ஓ, அப்படி ஒரு பார்வை. தேவையற்ற சொற்கள் வேண்டாம். நான் என்ன சொன்னேன்? சேஞ்ச் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். உன்னை பார் முதலில். ஓகே ஓகே. உங்களுடைய இந்த இந்த பார்வைகள் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அதாவது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப அழகாகவும் இருக்கு. நான் தெரிந்து வைத்த மனிதன் நீ இல்லை. ஓகே ஓகே. புறம் பேசுவது, அதில் உன்னை நீ இழக்கிறாய். ஓகே ஓகே. இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா? இப்போ நான் வந்து இந்த கதையிலேருந்து நான் என்ன எடுத்துக்கிட்டேன்றது சொல்கிறேன். தேவையானதை எடுத்துக்கொண்டு யூ ஸ்பீக் வாட் யூ பிலீவ், ஸோ பி கேர்ஃபுல் அபவுட் வாட் யூ ஸ்பீக். ஃபென்டாஸ்டிக். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். யா நீங்கள் சொன்னது எல்லாம் சரிதான், ஏற்கனவே சொன்னது தான். அதாவது ஜென் ஸ்டோரிஸ் வந்து இதுதான் முடிவு அப்படின்னு அது ஓப்பனே ஆகாது. அவங்கவுங்களுக்கு என்னென்னமோ உள்ள ஓடிட்டே இருக்கும். ஓகே, இப்போ நான் சொல்கிறேன். ஸோ இந்த 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 பாயிண்ட்டை முதல்ல உங்களுக்கு கொடுத்துட்றேன். ஸ்பீக் வித் த மிரர். கரெக்டாக? இதுதான் அவனுடைய அந்த ஸ்டோரியினுடைய தலைப்பு. நீங்கள் எப்போ வந்து புறம் பேசுகிறீங்களோ அப்போது அந்த மாதிரி நீங்கள் புறம் பேசுவது உங்களுக்கும் கண்ணாடிக்குமான, நீங்கள் ஒரு கண்ணாடியை பார்த்து பேசுனீங்கன்னா என்னவோ அதற்குமாக சமமானது. நீங்கள் புறம் பேசும்போது இன்னொரு மனிதரிடம் பேசவில்லை. நீங்கள் புறம் பேசும்போது கண்ணாடியை பார்த்து கொண்டு உங்களுக்குள்ளேயே பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். இதனால இழக்க போறது நீங்க தான். உங்களை தான் உலகம் பார்த்தா பைத்தியக்காரன்னு சொல்லும். 5PM ஃபேமிலி மெம்பர்ஸ்டெல்லாம் ஒரு அஷூரன்ஸ் நான் வாங்கட்டுமா? 5PM ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லார்ட்டையும் ஒரு அஷூரன்ஸ் நான் வாங்கட்டுமா? புறம் பேசுறது அப்படின்றத இன்னையிலிருந்து தவிர்ப்பீங்களா? அப்படி ஒருவேளை நீங்கள் பேசுனீங்கன்னா இந்த கதையை கேட்டதுனால இனிமேல் நீங்கள் புறம் பேசும்பொழுது முன்னாடி ஒரு கண்ணாடி தான் தெரியும். அந்த கண்ணாடிகிட்ட தான் நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நீங்களே ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை இன்னொருத்தட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு எதுக்கு இன்னொரு மனிதர்? இப்போ நான் திரும்பவும் சொல்கிறேன். நீங்களே ஒரு முடிவெடுத்து அந்த முடிவை இன்னொருத்தர்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு எதுக்கு இன்னொரு மனிதர்? நீங்கள் எடுத்த முடிவைத்தானே நீங்கள் பேச போகிறீங்க. நீங்கள் ஒருத்தரை பற்றி எடுத்த முடிவைத்தானே நீங்கள் பேச போகிறீங்க. அதுக்கு கண்ணாடி போதுமே. நீங்கள் எடுத்த முடிவை நீங்கள் இன்னொருவரிடம் பேசுவதற்கு இன்னொருவர் தேவையில்லை. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி முடிவு எடுத்துட்டீங்க. நீங்கள் எடுத்த முடிவை நீங்கள் பேசுவதற்கு ஒரு கண்ணாடி போதும். இனிமே புறம் பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கான பெஸ்ட் பிளேஸ் அப்படின்னு நான் எதை சொல்வேன்னா, போங்க ஒரு கண்ணாடி முன்னாடி நில்லுங்க, எல்லாத்தையும் பேசுங்க. யாரை பற்றி ஊரை பற்றி என்னென்ன பேசணுமோ அத்தனையும் பேசுங்க. பேசிட்டு வந்துடுங்க. 5PM ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து இன்னையிலேருந்து சம்திங் ஸ்பெஷல் நடக்குது. அதனால் ஐ ஹோப் இதை வந்து கரெக்டாக எடுத்துருவீங்கன்னு நினைக்கிறேன். கவிதா சுரேஷ், நாங்கள் நேராக உங்ககிட்டயே பேசிடுவோம். கவிதா சுரேஷ், பிரியா ராஜீவ், பிரேமா வெங்கடேஷ், கீர்த்தி, 4 பேர் வந்து அந்த மகேந்திரா குரூப்பினுடைய அட்மின்ஸ். அவங்க 4 பேர்கிட்டையுமே எனக்கு பிடிச்ச விஷயம், உள்ளதை உள்ளபடி நேரடியாக பேசிடுவாங்க. என்னை பொறுத்தளவு என்கிட்ட அந்த பேட்டர்ன் அவங்கள்ட்ட இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். ஸோ எங்களுக்கு இடையில கண்ணாடி தேவையில்லை.
அது மாதிரி ZNLP டீம் மெம்பர்ஸும் பார்த்தீங்கன்னா உள்ளதை உள்ளபடி நேரடியாக நாங்கள் பேசிடுவோம். ஸோ எங்களுக்கு இடையில நாங்கள் கண்ணாடி வச்சுக்கிறது இல்லை. நீங்கள் 5 PM ஃபேமிலி மெம்பர்ஸ் எங்கள் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, ஏன் கூட ட்ராவல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா, குறுக்க ஒரு கண்ணாடியை தூக்கிட்டு வந்து என்கிட்ட பேசாதீங்க. இட் ஒன்ட் ஒர்க். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் என்ன பேசினாலும் என் காதில் விழும். ஆனால் நீங்கள் கண்ணாடியை பார்த்து பேசிகிட்டு இருக்கீங்கன்னு நான் சிரிச்சுட்டு போயிடுவேன். ஸோ டேக் கேர். ஓகே, இன்னைக்கு ஒரு 6:10 வரை போகும். கொஞ்சம் பொறுத்துக்கணும். நீங்கள் சுவர்கிட்ட ஓகே 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 ஓகே. அடுத்த கதைக்கு போகலான்னு நினைக்கிறேன். நான் நிறைய கதைகள் கொண்டு வந்திருக்கேன் உங்களுக்கு கொடுக்கணும்னு. இன்னும் கூட உங்களுக்கு சொல்லட்டுமா? இந்த இந்த டிஷர்ட் வந்து எனக்கு நான் ரொம்ப விரும்பி அணிகிற ஒரு டிஷர்ட். இதை வந்து நான் இந்த லாக்டவுனில் போடவே இல்லை, அதை தனியாக வச்சுருந்தேன். ஏன்னா இது திஸ் இஸ் சம்திங் ஸ்பெஷல் டு மீ. ஸோ இன்றைக்கி இந்த டிஷர்ட்டில் இருந்து ஒரு என்ன சொல்லலாம், ஒரு மெடிடேட்டிவ் மோடுன்னு சொல்லுவோம். அப்படி ஒரு மெடிடேட்டிவ் மோடில் எனக்குள்ள உதித்த கதைகளை தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ டேக் கேர். ஓகே, இப்போ நம்ம அடுத்த கதைக்கு போவோம். 4வது கதை. ஒரு ஒரு புத்த துறவி. அவர் வந்து ரொம்ப ரொம்ப பேர் போன துறவி. அவர் இன்னொரு மடாலயத்துக்கு போறார். இன்னொரு மடாலயத்துக்கு போயிட்டு வாசப்படியில் என்ட்ராகிறார். அந்த மடாலயமே, அந்த துறவிகள் அத்தனை பேரும் இருந்து அவரை வரவேற்கிறாங்க. வாங்க வாங்க வாங்க, நீங்கள் வந்ததில் எங்களுக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு வாசப்படியிலிருந்தே வரவேற்கிறாங்க. இவர் ரொம்ப ஒரு பெரிய லெவலில் மதிக்கப்படுகிற துறவி. இவர் இந்த வாசப்படிக்கு வந்த உடனே அந்த வாசப்படி அப்படியே பார்க்குறார். பார்த்துட்டு இப்படியெல்லாம் பார்த்துட்டு, இந்த இடத்துல ஒரு பூந்தொட்டி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றார். என்ன சொல்றாரு? இந்த இடத்துல ஒரு பூந்தொட்டி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்றார். இதை கேட்டதும் அங்கே இருந்த துறவிகள், அங்கே இருப்பாங்க இல்லையா, இவர் மாதிரி அங்கே இருப்பாங்கல்ல அந்த துறவிகள், ஒரு 100-150 பேர் அளவுக்கு நிற்கிறாங்க. அவங்க இந்த வார்த்தையை கேட்டதும் அவங்க எல்லாரும் ஒரே நேரத்தில் அப்படின்னு சிரிக்கிறாங்க. இவருக்கு ஒன்றும் புரியல. ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க அப்படின்னு. ஒன்றும் இல்லைங்க அப்படின்னு கை எடுத்து கும்பிடுறாங்க. மெதுவா உள்ள நடந்து போறாரு. ஆனாலும் இந்த துறவிக்கு வந்து நம்ம சொன்னதை வரவேற்கிறதுக்கு இப்படி சிரிப்பாங்க போல இருக்கு இந்த உறவுல, தெரியலையே ஏன் இப்படி சிரிச்சாங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டே உள்ள போறாரு. உள்ள அப்படி நடந்து போகும்போது ஒரு பெரிய ஹால். அந்த ஹாலில் எல்லாரும் கீழே உட்காந்து டீ சாப்பிட்டுட்டு இருக்காங்க, தேநீர். அப்போ அவர் பார்த்துட்டு, இங்கே நம்ம எல்லாம் கீழே உட்கார்றதுக்கு பதில் ஒரு சேர் போட்டு, ஒரு டேபிள் போட்டு அவங்க உட்காந்து சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த 150 துறவிகளும் அப்படின்னு திரும்பவும் சிரிக்கிறாங்க. இவருக்கு இப்போ ஒன்றும் புரியல. என்னடா, நம்ம சரியாத்தானே சொல்கிறோம். அதை வந்து பொதுவாக என்ன சொல்லுவாங்க, சரிங்க செஞ்சிடறோம், நல்ல ஐடியா, இப்படித்தானே சொல்லுவாங்க. இவங்க இப்படி சிரிக்கிறாங்க அப்படின்ட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட கேட்குறாரு. இல்லை, நான் ஏதாவது தவறாக சொல்கிறேன்னா, நான் நல்லது தான் சொல்கிறேன், இங்கே இருக்கிறது இப்படி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்கிறேன், அதுக்கு ஏன் இப்படி நீங்கள் சிரிக்கிறீங்க, எனக்கு புரியலையே அப்படின்னு அவர்கிட்ட மட்டும் கேட்குற மாதிரி கேட்குறாரு. அவர் உடனே பதில், அவர் மட்டும் அப்படின்றாரு. இவங்களுக்கு ஒன்றும் புரியல. அப்புறம் இவர் வராரு, இன்னும் கொஞ்சம் உள்ள வராரு, இன்னும் ஒரு விதமான இடம் பார்க்குறாரு. அப்படியே பார்க்கும்போது இவர் சொல்றார், இந்த இடத்துல ஒரு புத்தர் சிலை இருந்து, அங்கே புத்தர் சிலை இருக்கு, நம்ம வழிபடுறோம், இருந்தாலும் இந்த இடத்துல போகிற வழியில ஒரு சிலை இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். எங்களுடைய மொனாஸ்ட்ரியில் அப்படி இருக்கு, அப்படி இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்றார். இப்போ அதே மாதிரி 150 துறவிகளும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல.
அப்போ இவர் அந்த மடாலயத்தினுடைய மூத்த துறவி இருப்பார்ல, பெரியவர், அவர்கிட்ட ஐயா நான் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன், நான் பேசுனதுல ஏதாவது தவறு இருந்தால் எனக்கு சொல்லுங்க, நான் வந்து இங்கே இருக்கிறதுல நல்லது ஒன்று ஏதாவது சொன்னால் உங்களுக்கு உதவியாக இருக்குமேன்னு சொல்கிறேன், 3 முறை 3 வேல்யூஸ் நல்ல வேல்யூஸை சொல்லியிருக்கேன், ஆனால் நீங்கள் வந்து இப்படி சிரிக்கிறீங்களே அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் சிரிக்கிறாங்க, நீங்களும் சிரிக்கிறீங்களே, என்னன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அந்த துறவி சொல்கிறாரு, அவர் அப்போ சிரிச்சுக்கிட்டு இருந்த துறவி சிரிப்பை நிறுத்திட்டு சொல்கிறாரு, நாங்கள்லாம் ஏன் சிரிச்சோம்னா, ஏன்னா அந்த ஏன்னா தான் ரொம்ப முக்கியமானது, ஏன்னா இது எங்களுடைய மடாலயம், உன்னுடையது அல்ல. அதோட கதை முடிஞ்சிருக்கு. பார்ப்போம் 5 PM ஃபேமிலி மெம்பர்ஸ் எப்படி இதுக்கு மீனிங் எடுக்கிறீங்க. ஏன்னா இது எங்களுடைய மடாலயம், உன்னுடையது அல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு திரும்ப 150 பேரும் அப்படின்னு சிரிக்கிறாங்க. அவ்வளோதான், இதுதான் கதை முடிஞ்சிருச்சு. சொல்லுங்க என்ன கற்றுக்குறோம் இதுல இருந்து. இன்னைக்கு நான் நிறைய கிரீன் டீ சாப்பிடுவேன், ஏன்னா நீங்கள்லாம் யோசிச்சு சொல்ற வர டைம் இருக்குல்ல. கிருஷ்ணராஜ் ஃபேண்டாஸ்டிக். கிருஷ்ணராஜ் ஞானி, நச்சு நாட்டாமத்தனத்தை உன் ஏரியால வச்சுட்டு போகுது. பெஸ்ட். மணிமாறன் இப்ப புரியுதா? பார்வதி அம்மா இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. மூக்க நுழைக்காதே, டோன்ட் லிவ் அதர்ஸ் லைஃப். ஃபீட்பேக் கேட்காம கொடுத்தா இப்படித்தான் சிரிப்பாங்களோ. There is difference between want and need. Want is a desire and need is enough. வீரப்பா தோத்தார். இந்த கேட்டை தாண்டி நானும் வரமாட்டேன், நீயும் வரக்கூடாது. மீனம்மா ரொம்ப சீரியஸ் ஆயிட்டீங்க. லுக் இன்டு யுவர் செல்ஃப் பிஃபோர் லுக்கிங் இன்டு அதர்ஸ். அதெல்லாம் கிடையாது. உங்க சைடு அங்க ஏதோ அது ஓகே. அவர் என்ன சொல்றாரு, இது எங்களுடைய மனாலயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ற அவ்வளவுதான். ஸோ நீங்க ரொம்ப சீரியஸா போற மாதிரி இருக்கு. அவ்வளோலாம் கிடையாது. வி வில் டிசைட். 5 விரல்களும் சமமில்லை. அடாப்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஃபென்டாஸ்டிக் சாலமன். 5 விரல்களும் சமமில்லை, அடாப்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். நாம் 2 பேரும் பேச போறோம் ஃபோன்ல இல்லையா? ஏதோ இதுக்காக பேசணும்னு சொன்னீங்கல்ல, அதுல இந்த ஸ்டோரி ரொம்ப முக்கியமானதோ, கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். கோட்டை தாண்டி நாங்களும் வரமாட்டோம், நீயும் வரக்கூடாது. தேவையற்ற இடத்துல உபதேசம். We have to give feedback when requested. கல்யாண் சுந்தரம் ஃபென்டாஸ்டிக். அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்களேன். போனா அங்க என்ன இருக்கோ அதை அப்படியே ஏத்திட்டு வாங்க. அது அவங்களுது, உங்களுதா? என் வீட்டுல வந்து நீ பண்ணாட்டு பண்றது. டோன்ட் புட் யுவர் ஐடியாஸ் இன் அதர்ஸ் லைஃப். கோட்டை தாண்டி நீயும் வராத. மைண்ட் யுவர் பிஸ்னஸ். பெர்ஸ்பெக்டிவ் அது அவருக்கானது. அடுத்த ஒரு விஷயத்துல தலையிட வேண்டாம். யாரும் ஏதாச்சும் சொல்லிட்டா அது இப்படியேதான் இருப்பாங்க. ரைட்டு. எனது சுதந்திரம் என்பது அடுத்த ஒரு மூக்கு நுனி வரை. கரெக்ட். Live your life how you like. We live our life according to our thoughts. Like-minded, do not. Okay. இப்போ நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த 4வது ஸ்டோரிக்கான என்னுடைய பார்வை சொல்லிடுறேன். நீங்கள் வந்து சக்ஸஸ்ஃபுல் பீப்புளாக இருக்கலாம். நீங்கள் வந்து ஒரு பெரிய மாங்கா இருக்கலாம். நீங்கள் வந்து உங்களோட ஏரியாவில் நீங்கள் வந்து ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கலாம். நீங்கள் வச்சிருக்கிற ஒரு மொனாஸ்ட்ரியில் நீங்கள் வச்சிருக்கிற ரூல்ஸ் ரெகுலேஷன்ஸ்லாம் உங்களுக்கு சூப்பராக ஒர்க் ஆகிட்டு இருக்கலாம். இல்லைன்னு சொல்லலை. ஆனால் இங்கே வரும்போது கவனிங்க நல்லா. இங்கே வரும்போது அந்த மொனாஸ்ட்ரியினுடைய, அந்த புத்த மடாலயத்தினுடைய துறவியா, தலைமை துறவியா நீங்க வரல. நீங்க ஒரு விருந்தாளியா வந்திருக்க. வந்தியா, வேலையை பார்த்தியா, போயிட்டே இருக்கு. உங்ககிட்ட நாங்க ஒரு வேலை கேட்டா, இது இந்த மாதிரி இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நிச்சயமா நாங்க கேட்போம். இந்த இதை விசிட் எல்லாம் முடிச்சு நீங்க போகும்போது எங்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கேட்போம். அப்ப கேட்டா கொடு,
கேட்கல அப்படின்னா நீ கொடுத்தாலும் இங்கே பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நாங்கள் அதை வாங்க போகிறது இல்லை. நாங்களே தான் கேட்கலையே, நீ ஏன் கொடுக்குற? இதுதான் எனக்கான ஒரு புரிதல். இந்த புரிதல் வந்து இந்த கதை என்னோட என்கிட்ட வந்து சேர்ந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வர எனக்கு தெரிந்து நானா போய் எதுவும் சொல்றது அப்படின்றது ரொம்ப ரேர் தான். ரொம்ப ரேர், ரொம்ப ரொம்ப ரேர். ரொம்ப எனக்கு நான் இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா எனக்கு மிக 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 நெருக்கமானவங்க, எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு அப்படின்ற இடத்துல கூட நான் ஒன்று நினைக்கிறேன், சொல்லட்டுமா அப்படின்னு கேட்டுட்டு தான் சொல்றேன். ஏன்னா என்னதான் பேசினாலும் அது அவர்களுடைய வாழ்க்கை. என்னதான் பேசினாலும் இது என்னுடைய வாழ்க்கையில நான் செஞ்சது, அது அவங்களுக்கு ஒத்து போகணும்னு அவசியம் இல்லை. ஸோ இதுவரை நாம 4 கதை பார்த்துருக்கோம். 4 கதையும் உங்களுக்கு உதவியா இருக்குமா? உதவியா இருக்குமா? இனிமே எங்க வீட்டில் கூட இப்படி சொல்லித்தான் பல இடங்கள்ல மூக்கு உடையுது. கவனமா இருக்கணும். ஃபேஸ்புக்குன்னு ஒன்று இயங்கிறது இந்த லாஜிக்கில் தான். உங்கள்கிட்ட கேட்டாங்களா? நான் கேட்டேனா? எவ்வளோ அழகா அவர் சந்திரமுகியில் ரஜினி வடிவேல்கிட்ட சொல்லுவார், நான் கேட்டேனா. ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ உதவியா இருக்குமா? 4 கதைகள். 5வது கதைக்கு போகலாமா? ஐ கெஸ் இன்னைக்கு வந்து ஒரு 7 கதை வரை நம்ம போக முடியும்னு நினைக்கிறேன். அப்புறம் அதுக்கு பிறகு வந்து அடுத்து பார்ட் 2, அதில் வந்து நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஓகே ஓகே 5வது கதைக்கு போறோம். நீங்க சொன்னா போலாம். நானே நேற்று நைட்ல இருந்து, ஐ திங்க் நேற்று நைட்டு 10:45 அதுல இருந்து இன்னைக்கு இந்த லைவுக்கு வர தொண்டைக்கு ரெஸ்ட் கொடுத்துருந்தேன். அதனால ரொம்ப ஹாப்பியா பேச முடியுது. நேற்று நைட்லாம் அதிக வலி, பேசிட்டே இருக்கோம் இல்லையா? அதனால என்னதான் நான் வந்து இது சாப்பிட்டு ஹாட் வாட்டரு உப்பு போட்டு காகல் பண்ணி எல்லாம் பண்ணாலும் வலி இருந்தது. த பெஸ்ட் மெடிசன் ஃபார் த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து அல்லது த்ரோட் பெயின் வந்து ரிலாக்ஸேஷன் தான். ஸோ அமைதியாக ரிலாக்ஸ் பண்ணுறது தான் வந்து அது சத்தமே இல்லாமல் ரிலாக்ஸ் பண்ணுறது தான் ஒரு தொண்டையை திரும்ப கிடைக்கும். ஸோ ஐ திங்க் ஐ ஹவ் காட் இட். ஸோ ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். பேசும்போது இப்போ அந்த வலி இல்லை. ஓகே, ஸோ வி ஆர் கோயிங் ஃபார் தி நெக்ஸ்ட் ஸ்டோரி. ஸ்டோரி நம்பர் 5. ஒரு துறவி, ஒரு சீடர் வந்து உட்காந்து எல்லாரும் தியானம்லாம் பண்ணுறாங்க. தியானம்லாம் முடிச்சாச்சு. அவர் அந்த கீழே உட்காந்து பண்ணுவாங்க இல்லையா, அந்த போர்வை மாதிரி விரித்து அதில் உட்காந்து தானே தியானம் பண்ணுவாங்க. தியானம் பண்ணி முடிச்சதும் எல்லாரும் எந்திரிச்சு போயிடுவாங்க. அந்த போர்வையை வந்து மடித்து வைக்கணும் இல்லையா, மடித்து வச்சு எந்திரிச்சு போகணும். ஸோ இவர் ஃபுல்லாக மடித்து வைக்கிறார். இந்த பர்சன் வந்து சீடர் ஃபுல்லாக மடித்து வச்சு முடித்ததும் துறவி வந்து கேட்குறார், இந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. அதாவது அந்த மடித்து வைக்கிறது அதை பார்த்து நீ இந்த வேலையை செஞ்சிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. சீடருக்கு பயங்கர சந்தோஷம். இப்போ இதோ கரெக்டாக முடிச்சு வச்சுட்டேன் அப்படின்னு நிற்கிறார். பலார்னு ஒரு அறை விழுது. சீடருக்கு வந்து கோவம் வரல. ஏன்னா இந்த துறவிகள் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன். இந்த துறவிகள் வந்து ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னு வைங்களேன், அதில் ஏதோ மீனிங் இருக்கு. அதனால அவர் திரும்ப யோசிக்கிறாரு, என்ன நம்ம மடித்து வச்சுட்டோம்னு தானே சொன்னோம், இதில் என்ன தப்பு இருக்கு அப்படின்னு. இப்போ திரும்பவும் கேட்குறாரு அந்த துறவி, உன் வேலையை முடிச்சிட்டியா அப்படின்றாரு. இவர் கவனமாக பார்க்குறாரு, எல்லாத்தையும் கரெக்டாக மடித்து வச்சுருக்கோமா, பர்ஃபெக்ட். அதை மடித்து எடுத்து எங்கே வைக்கணுமோ அங்கெல்லாம் வச்சுட்டார். சுற்றி லெஃப்ட் ரைட்டு போய் எல்லாம் சுற்றியெல்லாம் வந்து பார்க்குறாரு. இல்லை முடிச்சிட்டேன். பலார்னு 2வது அறை விழுது. இப்போது சீடருக்கு ஒன்றும் புரியல. அரை பலம்,
ஃபர்ஸ்ட் இந்த கண்ணம், அடுத்து இந்த கண்ணம். என்னவா இருக்கும்? என்ன இவர் பெரிய துறவியாச்சு, இவர் அறையிறாருன்னா ஏதோ ஒரு மீனிங் இருக்கு, என்ன அப்படின்னு யோசிக்கிறார். இன்னும் அவருக்கு பிடிபடலை. இப்போ அதுக்குள்ள அவர் 3வது தடவை கேட்குறாரு, உன் வேலையெல்லாம் முடிச்சிட்டியா அப்படின்னு. முடிச்சிட்டேன்னு தான் நினைக்கிறேன், கண்டிப்பாக நான் முடிச்சிட்டேன். ஏதாவது தப்பு பலார்னு இன்னொரு அடு சீடருக்கு வந்து ஹி பிகம் சீரியஸ். இதில் என்னமோ இருக்கு, என்னமோ சொல்ல விரும்புகிறாரு, இல்லைன்னா அப்படி அறைய மாட்டார். அவர் வந்து ஒரு 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 ரொம்ப ஒரு பெரிய மாங்க். அந்த மாங்க் ஒன்று செய்கிறாருன்னா என்னமோ நமக்கு எங்கேயோ என்னமோ ஒரு மெசேஜ் இருக்கேன்னு உட்காந்து யோசிக்கிறார். ஐயா ஐயா ஒரு 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 ஃபியூ செகண்ட்ஸ் கொடுங்க அப்படின்னு உட்காந்து யோசிக்கிறார். யோசிச்சா அவருக்கு பல்ப் எரியுது. இப்போ தான் பல்ப் எரிஞ்சதும் அவர் வந்து சிரிச்ச முகத்தோடு நிற்கிறார். அதுக்கு முன்னாடி வர அரைஞ்ச ஷாக்கில் இருந்தவர். அந்த பல்ப் எரிஞ்சிருச்சுல்ல, பல்ப் எரிஞ்சதும் சிரிச்ச முகத்தோடு நிற்கிறார். இப்போ அந்த துறவி கேட்குறார், உன் வேலையை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்குறார். இப்போ இந்த சீடர் பதில் சொல்றார், ஐயா அடுத்த வேலையை சொல்லுங்க அப்படின்னு. அந்த துறவி எழுந்து வந்து இவரை கட்டி பிடிச்சுக்கிறார். கதை முடியுது. சொல்லுங்க பார்ப்போம், என்ன கத்துக்கணும்? ஃபைவ் PM ஃபேமிலி வந்து கேப்பபிள். இதில் இருக்கிற மீனிங்கை எடுத்துருவீங்க. அதனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். எங்கள் டீமுக்கு இன்னும் சொல்லலை, என் கூட ட்ராவல் பண்ணுற டீமுக்கு இன்னும் சொல்லலை. அந்த ட்ராவல் பண்ணுற டீமும் 5 PM ஃபேமிலியில் இருக்காங்க, அது வேறு விஷயம். ஆனால் எங்கள் டீமுக்கு இன்னும் நான் சொல்லலை. லிசன், வாட் நெக்ஸ்ட்? உன் வேலையை மட்டும் பார். ஐயோ இன்னும் இல்லையே. யாராவது ஒருத்தங்க பொதுவாக டக்குன்னு எடுத்துருவீங்க, லேர்னிங் ஜேர்னி நெவர் எண்ட்ஸ். ஐயோ இல்லையே. ஆல் ரைட், வாட் நெக்ஸ்ட்? ஆல்வேஸ் ஹேவ் திஸ் தாட். நோ, கீப் மூவிங். நோ, சரண்டர் யுவர் செல்ஃப். நோ, துறவிக்கு தேவை பொறுமை. நோ, சர்ப்ரைஸ்ட். இது கொஞ்சம் டெப்த்தான கதையாச்சே, யார் இதை பிடிப்பீங்கன்னு பார்ப்போம். பொறுமை, லிசனிங் அண்ட் ப்ரொசீட் டு நெக்ஸ்ட் ஸ்டேஜ். இல்லையே. அக்செப்டன்ஸ் இல்லையே. எல்லா வேலை முடித்தாலும் புதுசாக ஏதோ ஒரு வேலை வருது இந்த லாக்டவுன் டைமில். அது மாதிரி முடிவென்பது இல்லை, தொடரும். பூமதி அம்மா வாழ்த்துக்கள், கீர்த்தி வாழ்த்துக்கள். இருமாப்பை விடுத்து ஸ்லாகி, இன்னும் மேலே. வாட் நெக்ஸ்ட்? ஓகே, இல்லை வாட் நெக்ஸ்ட் தான் அதுதானே, அது கதையே அதுதானே சொல்லுது. ஆனால் அதில் ஒரு நுவான்ஸ் இருக்குது, ஒரு சின்ன ஒரு உள்ள ஒன்று இருக்குது, அதை கண்டுபிடிக்கணும். நீங்கள் வந்து அந்த கதை நடக்கிறதையே சொல்கிறீங்க, அது இல்லை, அதுக்குள்ள ஒன்று இருக்குது. ஆர்டர்ஸ் ஆஃப் அ குரு இஸ் டு பி டேக்கன் டு டெல் தி ஆன்சர். தனக்கானதை தானாய் நிகழ்த்தும். தட் இஸ் Zen is not about future, past, and it is all about present. From Kanjipuram Bodhi Dharma has preached the policy, this philosophy meditation through a route which is now pointed as a silk route to China, and then the Zen become very famous. Fantastic. We should not decide this. Last our boss decides. இன்னும் வேலை இருக்கு, முடிவில் தான் தொடக்கம் இருக்கு. There is always something to do. முடித்து விட்டேன் என்பதில் தான் கவனம் இன்னும் மேலோங்கி இருக்கிறது. ஓகே, நான் இப்போ சொல்கிறேன், காயத்ரி பழனியம்மாள் உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் சொன்னேன் இந்த டீம் இஸ் கேப்பபிள். பூமதி, காயத்ரி பழனியம்மாள், கீர்த்தி, இவங்க சொன்னதுலலாம் ஒரு சிமிலாரிட்டி இருக்குது. இந்த வேலையை முடிச்சிட்டியா அப்படின்னு கேட்கும் பொழுது, இந்த வேலையை நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு நல்லா கவனிங்க. இந்த வேலையை நான் முடிச்சிட்டேன், நல்லா முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்கிற அந்த மைக்ரோ செகண்ட்ல நீ கடந்த காலத்தில் வாழ்ந்துட்டு இருக்க. அதை முடிச்சிட்டேன்ற திமிர் உங்ககிட்ட இருக்கு. அதை முடிச்சிட்டேன் அப்படின்ற எண்ணம், திமிர் உங்ககிட்ட இருக்கு. உங்ககிட்ட இருக்க வேண்டியது அது முடிஞ்சிச்சு, அடுத்த வேலை என்னன்றது. ஸோ நீ இன்னும் அங்கேருந்தே எழுந்து வரல, கடந்த காலத்துல இருந்தே நீ இன்னும் எழுந்து வரல. நீ வந்து இன்னும் அந்த ஒரு மைக்ரோ செகண்ட்ல, அந்த மைக்ரோ செகண்ட் சந்தோஷத்துல தெளிச்சுக்கிட்டு இருக்க. அதனால நீ அடுத்த வேலைக்கு ரெடி ஆகலை, அடுத்த வேலைக்கு நீ தயாராகலை அப்படின்ற ஒரு நுண்ணிய விஷயத்தை தான் அந்த Zen monk சொல்ல விரும்புகிறார். என்னோட பயணிக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அந்த ஒரு செஷன் முடியும் பொழுது, முடிஞ்ச செகண்டில் நான் அந்த இடத்த விட்டு
அவ்வளோ வேகமாக கிளம்புறதுக்கு முயற்சி பண்ணேன். நாங்கள் அதுக்கு மேலே அதில் இருக்கிறது வந்து அப்புறம் என்ன பண்ணுவாங்க செஷன் மூவி ஆஹா ஓஹோ இந்திரன் சந்திரன் அந்த அந்த பாராட்டெல்லாம் நடந்து 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 அப்புறம் தலை வெயிட்டு கூடி 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 ஒரு கட்டத்தில் வந்து நான் சொன்னா கேளு அப்படின்னு அந்த திமிரில் வந்து உட்கார்ந்து அதெல்லாம் நடக்குங்க. ஸோ த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் அந்த மைக்ரோ செகண்ட் நான் முடிச்சுட்டேன்றது கூட போகாது. தட்ஸ் டன், முடிஞ்சது இல்லை. அந்த வேலையை முடிச்சிட்டேன்னா அடுத்த வேலை அப்படின்னு நின்னா ஐ ஹோப் திஸ் வில் ஹெல்ப் யூ. நிச்சயமா என் கூட டிராவல் பண்ற இப்போ இந்த 70 நாளா டிராவல் பண்றவங்களுக்கு தான் இப்போ நம்ம பேசுறது புரியும். புதுசா வந்து இன்னைக்கு கேட்கறவங்களுக்கு இவர் என்ன சொல்றாரு, இவங்க ஏன் இதை வந்து ஆஹா ஓஹோன்றாங்க, அப்படி ஒன்றும் இதில் பெருசா இல்லையே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கு பியூர் ரீசன் 70 நாளாக இன்னும் அவர்கள் இதை புரிந்து கொள்ளாமல் இருப்பது. நீங்க வந்து 70 நாளா பல டைமென்ஷன்ல பார்த்துட்டு வர்றதுனால உங்களுக்கு அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, ஓகே. அடுத்த எஸ் முடிவிலி துவக்கம், ஃபென்டாஸ்டிக் வார்த்தை, ஃபென்டாஸ்டிக். அடுத்ததுக்கு போலாமா? ரெடியா? அடுத்ததுக்கு போலாமா? ரெடியா? 6வது கதை. அது இல்லாமல் இன்னும் ஒரு கதை சொல்கிறேன், 7. ஆக்சுவலாக நான் வந்து 2 பகுதி வரும்னு நினச்சேன். பார்ட் 1 பார்ட் 2 வரும்னு நினச்சேன். ஆனால் இப்போ வந்து பார்ட் 3யும் வரும் போல இருக்கு. ஐ எம் ஸோ ஹாப்பி டு சே திஸ். ஓகே, ரெடி மேடம், ரெடி, எல்லாம் ரெடி. ஓகே திஸ் கம்ஸ். அந்த கதை வருது இப்போ. ஒரு 3 துறவிகள் ஒரு ஒரு இந்த ஹோட்டல்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஹோட்டலுக்கு வராங்க. அந்த ஹோட்டலுக்கு வந்து சூப் ஆர்டர் பண்ணுறாங்க. சூப்பை வந்து கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. 3 பேருமே சூப்பை சாப்பிட்றாங்க. இந்த 3 துறவியில் முதல் இந்த பக்கமா, அதாவது ஒரு துறவி இப்படி இருக்காரு, 2 துறவி எதிரில் உட்காந்துருக்காங்க. ஸோ இந்த 2 துறவி எதிரில் உட்காந்துருக்காங்கல்ல, அவர் வந்து சூப் எடுத்து இப்படி வச்சதுமே குடிச்சிட்டு சே நல்லாவே இல்லையே அப்படின்றார். அவருக்கு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு துறவி அவரை பார்த்துட்டு அவரும் எடுத்து சாப்பிட்டு ஐய நல்லாவே இல்லையே அப்படின்னு வைக்கிறார். இப்போ எதிரில் இருக்கிற துறவி இருக்கார்ல, அவர் இதெல்லாம் கேட்குறாரு. கேட்டுட்டு அவர் சூப் எடுத்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்கே அப்படின்னு வைக்கிறார். இப்போ இந்த 2 துறவியும் அவரை பார்க்குறாங்க. நல்லா இருக்கா, இரு, திரும்ப குடிக்கிறாங்க. நல்லா இல்லையே, டேஸ்ட் சரியில்லையே, ஏதோ என்னமோ தப்பு இருக்குதுல. அவர் திரும்ப எடுத்து குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்றார். இப்போ இந்த 2 துறவிகளுக்கும் இருப்பு கொள்ளலை. நல்லா இல்லைன்றோம், கெட்டு போன ஸ்மெல் அடிக்குது, ஒரு மாதிரி இருக்கு. அவர் திரும்பவும் எடுத்து குடிச்சு பார்த்துட்டு இல்லை நல்லா இருக்கு அப்படின்ட்டு வைக்கிறார். இப்போ இந்த 2 துறவிகளும் அக்கம் பக்கம்லாம் பார்க்குறாங்க. அது ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் இல்லையா, அங்கே உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு சூப் நல்லா இல்லை அப்படின்னு அங்கே கொஞ்சம் சத்தமாக சொல்கிறாங்க. அப்போ அங்கே ஒருத்தர் சூப் ஆர்டர் பண்ணவர் அவர் எடுக்கிறாரு. அவர் எடுத்து அவர் சூப்பை குடிச்சு பார்க்குறாரு. குடிச்சு பார்த்துட்டு ஆமாம் நல்லா இல்லை அப்படின்றாரு. அங்கேருந்து கெட்டு போச்சு, ஏதோ கெட்டது போட்டிருக்காங்க, என்னமோ கலந்துருக்குது, நல்லா இல்லை அப்படின்றாரு. இப்போ இந்த துறவி நல்லா இருக்குன்னு சொன்னார் இல்லையா, அவர் இப்போவும் எடுத்து குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்கு அப்படின்றாரு. இப்போ இவங்களுக்குலாம் ஒன்றும் புரியல. நாங்களாம் இவ்வளோ பேர் நல்லான்றோம், நீ நல்லா இருக்குன்ற. அந்த ஹோட்டல் மேனேஜரை கூப்பிட்றாங்க. மேனேஜரை கூப்பிட்டு அவர்கிட்ட இதை நீ ஸ்மெல் பண்ணி பாரு. ஸோ அவர் வந்து எடுத்து ஸ்மெல் பண்ணி ஐயோ கெட்டு போயிடுச்சு சார், சாரி அப்படின்றாரு. இது கெட்டு போச்சு, சாரி அப்படின்றாரு. இப்போ அந்த உட்காந்துருக்காருல, அவர் எடுத்து குடிச்சிட்டு நல்லா இருக்கு அப்படின்றாரு. இப்போவும் அவர் நல்லா இருக்குன்றாரு. இவருக்கு மேனேஜருக்கு வந்து இல்லை அவர் தெரில, ஆனால் இது கெட்டு போச்சுங்க அப்படின்ட்டு சூப்பை செஞ்சு அவரை கூப்பிடுறாரு. இங்கே வா அப்படின்னு வந்தால் அவருக்கு பயங்கர கோவம். இங்கே பாரு நீ என்ன செஞ்சிருக்க, சூப்பு எல்லாம் கெட்டு போய் கிடக்கு, எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க பாரு அப்படின்னா, அவர் அந்த சூப்பை செஞ்சவர் அவர் எடுத்து இந்த சூப் ஸ்மெல் பண்ணிட்டு ஆமாம் சார் கெட்டு போயிடுச்சு சார், சாரி சார் அப்படின்னு எல்லாரையும் பார்த்து சாரின்றாரு. அப்போ இந்த பக்கத்தில் உட்கார்ந்துருந்தார் இல்லையா அந்த ஒருத்தர், அவர் வந்து திரும்ப சூப் எடுத்து குடிச்சிட்டு கீழே வச்சுட்டு சூப் ரொம்ப அருமையாக இருக்குது தேங்க்யூ அப்படின்றார். யாருக்கும் ஒன்றும் புரியல. ஒரு ரெஸ்டாரண்ட்டு கிட்டத்தட்ட 10-12 பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சூப் சரியில்லைன்னு. ஆனால் ஒருத்தர் அவர் வந்து சூப்பை எடுத்து குடிச்சு பார்த்துட்டு திரும்ப நல்லா இருக்கு அப்படின்றார். இப்போ இந்த சூப் பண்ணார் இல்லையா, செஃப்னு சொல்லுவோம்ல, சூப் பண்ணவர், அவர் வந்து ரொம்ப ரெக்வஸ்டடாக கேட்குறாரு. இந்த சூப் நல்லா இருக்குன்னு சொன்னவர்கிட்ட ரொம்ப ரெக்வஸ்டடாக, ஐயா
நீங்கள் தப்பாக நினச்சிக்கலீங்கன்னா அந்த சூப்பை கொஞ்சம் கொடுக்குறீங்களா, நான் ஸ்மெல் பண்ணி பார்த்தா அப்படின்னா கொடுக்குறாரு, இந்தாங்க பாருங்க அப்படின்னு எடுத்து ஸ்மெல் பண்ணுறாரு. ஸ்மெல் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் யோசிக்கிறார், கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு உள்ளே ஓடுறார். உள்ளே ஓடிட்டு திரும்ப வெளில வர்றார். ஒரு 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 1.5 மினிட்ஸ்க்குள்ளே வெளில ஓடியாரார். வெளில ஓடியாந்து அவரை பார்த்து, ஐயா நீங்கள் சொன்னது கரெக்டு தான், நீங்கள் சொன்னது கரெக்டு தான், இந்த சூப் நல்லா தான் இருக்குது, மீதி எல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னதும் கரெக்டு தான், ஆனால் இந்த சூப் ஏன் நல்லா இருக்குது அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு 2 முறை சூப் செஞ்சேன். முதல் தடவை செஞ்சதனுடைய கடைசி கப் சூப் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அதற்கு பிறகு செஞ்ச சூப் தான் தப்பாக இருந்திருக்கு. அதை தான் வந்து நான் வந்து இவங்க எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னும் போது இப்போ தான் அவர் முதல் முறையாக ஒரு வார்த்தையை சொல்கிறார். அந்த துறவி முதல் முறையாக சொல்கிறார். அந்த துறவி, ஊர் உலகம் எவ்வளவு சொன்னாலும், அல்லங்க இங்கே இருக்கிறவங்க யார் என்ன சொன்னாலும், எனக்கு வந்திருக்கிற சூப்பினுடைய அனுபவத்தை மட்டும்தான் நான் சொல்ல முடியும். இந்த சூப் மிகச் சிறப்பாக செய்யப்பட்டிருக்கிறது, உனக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். கதை முடியும். என்ன கத்துக்கிறோம்? இந்த கதை நமக்கு ரொம்ப பிடிக்குமே. Wow, so profound. லக்ஷ்னாலாம் எங்கள் கூட கிட்டத்தட்ட 2.5 இயர்ஸாக ட்ராவல் பண்ணுறாங்க. ஷீ இஸ் அ ட்ரெயினர். அவங்களுக்கே இன்னும் இந்த கதையை சொல்லப்படலை. 5 PM ஃபேமிலியில் சொல்லப்படுது. 5 PM ஃபேமிலி வந்து அட்டன் பண்ணி இந்த கதையை தெரிஞ்சுக்கிறாங்க. எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குது பாருங்கள். We should believe our own experience. Other opinions should not let down your life. Fantastic. Don't take other points of view. Listen to your own. பேசினால் சொல் குற்றம் வந்துடும். ஸோ don't know. நீங்களே சொல்லுங்க. வாவ், எனக்கு தெரிஞ்சதை மார்ட்டின் தான் பேசணும். I don't know. Take the best, useful from anyone, anything. In the story, many realized their mistakes. That's the best from it. ஒருவர் சொல்லும் அதையே சொல்லாதே. தலைவலியும் காய்ச்சலும் தனக்கு வந்தால் தான் தெரியும். நம் அனுபவத்தை யாரிடமும் திணிக்காதே. ஸ்டாண்ட் யுவர் ஓன் லெக்ஸ். பிரேமா வெங்கடேஷ். உலகம் வந்து உங்களை 1000 சொல்லும். பிரேமா வெங்கடேஷ் வந்து எக்ஸலண்ட்டாக சாரி மேக்கிங்கில் வந்து நியூவாக இன்னோவேட்டிவாக பண்ணுறவங்க. உலகம் 1000 சொல்லும், அதை பற்றி உங்களுக்கு கவலையே இல்லை. யூ ஆர் டூயிங் யுவர் பெஸ்ட். டூ இட். தனிப்பட்ட அனுபவம் ஃபைன். Come to conclusion only on individual experience. யாமினி மேடம், ஃபென்டாஸ்டிக். உலகம் சரியில்லை அப்படின்ற வார்த்தை இல்லை, உலகம் உங்களுக்கு சரியில்லை, அதுதான் கரெக்டு. அண்ட் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்ட் பை அதர் தாட்ஸ். ஸ்பீக் த ட்ரூத் ஹூஎவர் சேஸ் அதர்வைஸ். ஃபென்டாஸ்டிக். நமக்கு என்ன தோணுதோ அதை தான் செய்யணும். அவன் இதை சொன்னான், இவன் அதை சொன்னான். ஃபென்டாஸ்டிக் சுகன்யா. ஐ எம் வெரி ஹாப்பி தட் யூ ஹவ் டேக்கன் இட் இன் தி ஏர்லியஸ்ட் ஏஜ். அடுத்தவர் கண்ணால் பார்க்காதே, தன் அனுபவம் மட்டும் பேசலாம். அடுத்தவங்களுடைய பார்வையை பொறுத்தல்ல. இல்லை, எனக்கு கிடைச்சது எனக்கு அனுபவமாகிறது. யுவர் வியூ இஸ் வாட் யூ நோ. ஸ்டிக் ஆன் டு இட். எஸ், என்ஜாய் வாட் யூ ஹேவ். உன் மனசாட்சி தான் உனக்கு எஜமான். ஃபென்டாஸ்டிக். ஒவ்வொருவருக்குமான கேள்வித்தால் வேறு வேறு. ஃபென்டாஸ்டிக். ஸ்டே ஸ்ட்ராங் வித் வாட் யூ ஃபீல், நோ மேட்டர் வாட் த வேர்ல்ட் சேஸ். ஃபென்டாஸ்டிக். 4 பேர் 4 விதமாக தான் பேசுவாங்க. அடுத்தவங்க சொல்கிறது கேட்டு உன்னோட நல்லதை இழந்து விட்டுடக்கூடாது. ஃபென்டாஸ்டிக் குமார். மீனா மேம், நீங்கள் சொன்னதுக்கும் இதுக்கும் ஒரு சின்ன வித்தியாசம் இருக்குது, இதையும் சேர்த்து எடுத்துக்கணும். நீங்கள் 4 பேர் 4 விதமாக தான் பேசுவாங்க. அடுத்தவங்க சொல்கிறத கேட்டு உன்னோட நல்லதை இழந்து விட்டுறக்கூடாது. ஸோ வெரி இம்பார்ட்டண்ட். என்ன ஆனாலும் சரி, வடைய என்னைய தினத்தந்தி பேப்பரில் தான் எடுப்போம். என்னமோ பண்ணுங்க, அது உங்கள் வாழ்க்கை, உங்கள் விருப்பம். ஓகே, திஸ் இஸ் மை கப் ஆஃப் டீ. ஓகே தென் தி லாஸ்ட் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியோட நாம் இன்னைக்கு we can finish it. அதுக்கு முன்னாடி இந்த 6வது
6வது ஸ்டோரிக்கான பாயிண்ட்டை நான் இங்கே கொடுத்துருக்கேன். அந்த அந்த தலைப்பு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். டேஸ்டர்ஸ் டேஸ்ட் ஆர் நாட் ஆர்கியூ. ஒருத்தங்களோட டேஸ்ட்ன்றது அது அவங்களோட டேஸ்ட்டு, அதெல்லாம் ஆர்கியூலாம் பண்ணிட்டு இருக்கக்கூடாது. தட்ஸ் ஹிஸ் டேஸ்ட், தட்ஸ் இட். அவங்களுக்கான அனுபவம் அது. நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்கிறதுனால நமக்கு நடக்கிறது பூரா அவங்களுக்கும் நடக்கணுமா என்ன? அவங்களுக்கான அனுபவம் அது, அவ்வளோதான். எஸ், ஓகே. ஸோ தி லாஸ்ட், அதுக்குள்ளே முடிய போகுதா? 1 hour போதும். நம்ம பேசிட்டே இருப்போம். பட் 1 hour we have இன்னும் 365 நாள் இருக்குது. நம்ம ஏன் அதுக்குள்ளே போய் we can travel lifelong. Let's see. அந்த டெலிகிராம் வேறு குரூப்லாம் ஓப்பன் பண்ணுறோம். ஸோ லைஃப் லாங் தானே போக போகிறோம். ஃபென்டாஸ்டிக். ஓகே, இப்போ அடுத்த ஸ்டோரி. இந்த ஸ்டோரியோட நான் இன்னைக்கு முடிக்கிறேன். இந்த ஸ்டோரிக்கான மீனிங் நீங்கள் சொல்லுங்கள். ஒரு மல்யுத்த போட்டி நடக்குது. ஒரு துறவி அந்த போட்டியை பார்க்கறதுக்காக வந்திருக்கார். உட்காந்து பார்த்துட்டு இருக்கார். போட்டியில் 2 பேர் போரிடுறாங்க. இட்ஸ் வெரி நேச்சுரல். 2 பேர் போரிட்டு யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர். ஸோ போட்டி ரொம்ப தீவிரமாக நடக்குது. யாரோ ஒருத்தங்க தான் ஜெயிக்கணும். ரொம்ப கடுமையான போட்டி. ஒருத்தர் ஜெயிக்கிறார், இன்னொருத்தரும் நல்லா போரிட்டு தான் தோற்கிறார். ரொம்ப க்ளோஸ் என்கவுண்டர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு 0.0 அந்த டைமில் ஜெயிச்சிட்டாருன்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ அது மாதிரி ரெண்டு பேரில் ஒருத்தர் தோத்தாச்சு, ஒருத்தர் ஜெயிச்சாச்சு. இந்த ஜெயிச்சார் இல்லையா, இந்த ஜெயிச்சவருக்கு அந்த இதெல்லாம் கொடுப்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு இடுப்பில் கட்டுற மாதிரி ஒரு பெரிய இது அவார்டு அதெல்லாம் கொடுத்து எல்லாம் முடிச்சு கீழே வராங்க. கீழே நடக்கும்போது அவர் இந்த ஜென் துறவியை பார்க்குறாரு. பார்த்ததும் இந்த ஜென் துறவியை அவர் பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அமைதியாக நிற்கிறார். ஆனால் அந்த ஸ்மைலில் என்னமோ ஒன்று வித்தியாசம் இருக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிறார். அந்த ஜெயித்த மல்யுத்தம். அதனால கொஞ்சம் முன்னாடி போனவர்கள் அந்த கூட இருக்கிறவங்க மனசில் தோணுச்சு. அதனால் நான் ஓடிட்டேன். எனக்கு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னா சொல்லுங்க அப்படின்னா. அப்போது இந்த துறவி சிரிச்சுக்கிட்டே அவரை பார்த்து சொல்கிறேன், ஃபைட்டு தான் முடிஞ்சிருச்சு, இன்னமும் நீ ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? தட்ஸ் இட். ஸ்டோரி எண்ட்ஸ். கண்டுபிடிங்க பார்ப்போம். 5PM ஃபேமிலி மெம்பர்ஸ். ஃபைட் தான் முடிஞ்சிருச்சு இல்லை, இறங்கி நடந்து போகிறப்ப ஃபைட் அங்கே முடிஞ்சிருச்சு. இப்போ நீங்கள் இறங்கி நடந்து போகிற, இன்னமும் ஏன் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? தட்ஸ் இட். கிவ் மீ தி ஆன்சர். ஃபைட் முடிஞ்சிருச்சு இல்லை, இன்னமும் ஏன் சண்டை போட்டுட்டு? கதம் ஏன் தேவையில்லாத வார்த்தை சுமக்கிறாய்? பிரியா ராஜீவ் கிட்ட வரீங்க. அந்த அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு நடை நடப்போம்ல, அந்த ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒரு நடை, அந்த நடை உள்ள யார் கூடவோ எதுக்காகவோ சண்டை போட்டுட்டு இருக்கிற நடை. ஃபைட்டு தான் முடிஞ்சிருச்சு இல்லை, இன்னமும் ஏன் சண்டை போட்டுட்டு இருக்க? ஃபைட்டு தான் முடிஞ்சிருச்சு இல்லை, இன்னமும் நீ ஏன் சண்டை போட்டுட்டு இருக்க? இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், ஒரு ப்ரெசன்டேஷனை தான் முடிச்சிட்டிங்கல்ல, இன்னமும் ஏன் ப்ரெசன்டேஷனை முடிச்ச மாதிரியே தெரியுறீங்க? ஒரு எக்ஸாம் தான் எழுதிட்டீங்கல்ல, இன்னமும் ஏன் எக்ஸாம் எழுதுன மாதிரியே தெரியுறீங்க? ஒரு சர்டிஃபிகேட் தான் வாங்கிட்டீங்கல்ல,
இன்னமும் ஏன் சர்டிபிகேட்டை வாங்கின மாதிரியே தெரியுறீங்க? அதான் வாங்கி முடிச்சாச்சே. சாம்பியனா ஆயிட்டீங்கல்ல, சாம்பியனா ஆயிட்டீங்கல்ல, இன்னமும் ஏன் சாம்பியன் மாதிரியே தெரியுறீங்க? ட்ரெயினர் தான் ஆயிட்டீங்கல்ல, இன்னமும் ஏன் ட்ரெயினர் மாதிரியே தெரியுறீங்க? அப்பா ஆயிட்டீங்கல்ல, இன்னமும் நான் தான் அப்பா அப்படின்னு ஏன் தெரியுறீங்க? ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருங்களேன். ஜிஎம் ஆயிட்டீங்கல்ல, இன்னமும் ஜிஎம் மாதிரியே ஏன் தெரியுறீங்க? ஒரு கோ எம்ப்ளாயி ஆயிருங்களேன். Welcome to Zen world. This world is so influencing. And இங்க நீங்க இல்லாத ஒரு மனிதனா வாழவே முடியாது. If you want to travel with me, you are supposed to be what you are, not what someone thinks to be. If you want to travel with 5 p.m. live, be yourself. வேற எதையோ என்னமோ பண்ணி எல்லாம் கூட இருக்கணும்லாம் நினைக்க வேண்டியது. ஸோ அந்த ஸ்டோரியை வந்து உங்களுக்கு போட்டிருக்கேன். ஸ்டாப் மூவிங் யுவர் ஹேண்ட்ஸ் when the fight is over. ஃபைட்டு தான் முடிஞ்சு போச்சுல்ல, இன்னும் அப்படி பண்ணிகிட்டே இருக்கிறது. ஜெயிச்சு முடிச்சதுக்கப்புறமும் அப்படிலாம் பண்ணிகிட்டே இருக்கிறது. தான் முடிஞ்சு போச்சு. தான் ஜிஎம் ஆகிட்டீங்களே, இன்னமும் ஏன் ஜிஎம்மாக சுற்றுறீங்க? தான் இடம் வாங்கிட்டீங்களே, இன்னமும் ஏன் இடம் வாங்கின மாதிரியே தெரியுறீங்க? தான் கார் வாங்கிட்டீங்களே, இன்னமும் ஏன் கார் வாங்கின மாதிரியே தெரியுறீங்க? ஒரு கோடி சம்பாதிக்கணும், 1 கோடி தான் சம்பாதிச்சிட்டீங்க, இன்னும் ஏன் 1 கோடி சம்பாதிக்கிறோம் அப்படியே தெரியுறீங்க? அதான் 5 PM முடிஞ்சிருச்சு இல்ல, இன்னும் ஏன் அங்கேயே இருக்கீங்க? Voji is a little Buddha, little monk. You know, he is very clear about what he wants to. So அங்கெல்லாம் முடிஞ்சிருச்சு இல்ல, அங்க என்ன வேலை? Okay, so thank you all. Thank you. It's been a wonderful time. Live number 74. We have crossed almost 74 days now with a lot of new thoughts. And tomorrow morning, 7 a.m., I'll be with you all again for 5 minutes live English. And then tomorrow evening, 5 p.m., we will come up with Anegma Part 2 or 1, Zen Stories Part 2. நீங்கள் ரொம்ப குறிப்பாக இந்த பர்டிகுலர் எடிஷனை வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நீங்கள் அனுப்பணும்னு நினச்சிங்கன்னா, அவங்களுக்கு ஃபோனில் சில தகவல்களை சொல்லிவிட்டு ஒவ்வொரு ஸ்டோரியும் கொஞ்சம் பொதுவாக பொறுமையாக நிதானமாக கேட்க சொன்னால் தான் பிடிக்கும் அல்லது புரியும். சும்மா நான் அப்படியே போகிற போக்கில் கேட்டு போகிறேன் அப்படின்னாலாம் ஒன்றும் புரியாது. நீங்கள் என் கூட கிட்டத்தட்ட 70+ டேஸ் இருந்திருக்கீங்க, அதனால் உங்களுக்கு சில விஷயங்கள் புரியும். அவங்களுக்கு அப்படிலாம் புரியாது. அவங்க முதல் நாள் கேட்குறாங்க இல்லையா, அதனால் என்ன கதை அதில் என்ன இருக்குது அப்படின்வாங்க. ஸோ அதனால் நீங்கள் உண்மையிலேயே யாருக்கும் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை பற்றிய ஒரு சின்ன விஷயத்தை எழுதி அப்புறமா கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு புரியும். தேங்க்யூ, 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 தேங்க்யூ ஆல். இட்ஸ் பீன் அ ஒண்டர்ஃபுல் டைம். அண்ட் ஆஸ் ஐ சே எவ்ரி டைம், ஐ லவ் யூ ஆல் ஸோ மச். 74 டேஸ் வந்து லைவில் ஃபாலோ பண்ணுறது, சின்சியராக ரெகுலராக வந்து ஒரே டைமில் வர்றது அப்படின்றது இட் இஸ் நாட் தட் ஈஸி. டுமாரோ 75th day and you are all ready, and I'm so happy, so happy to be with all of you. Love you so much, and bye.